நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவங்க கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்த 41 ஃபேமிலியும் நேர்ல போய் சந்திக்க போறாங்க. அது எப்போன்னு பாத்தீங்கன்னா வர ஜூலை 10 நேர்ல போக போறாரு அப்படின்னு சொல்லி நான் ரீசெண்டா ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். இப்போ என்னன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க கரூர் மக்களை போய் சந்திக்க கூடாதான், அதே மாதிரி அங்க இருக்க யாரு கூட அவர் போயிட்டு பேசக்கூடாதான், அவர் அங்க போக கூடாது, அங்க உட்கார கூடாது, அங்க நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தாங்களா அந்த 41 ஃபேமிலியும் நேர்ல போய் சந்திக்க கூடாது, அதுக்கு நீங்க தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல அவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்ம டிஎம்கே காரங்க தான். நாளைக்கு அதுக்கான ஹியரிங் வரும் அப்படின்னு சொல்லி அபிஷியல் அப்டேட் சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க என்ன சொன்னாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்களா அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஏன் இவ்வளவு பயம், எதுக்காக அப்படின்றது சுத்தமா புரியல. அவரு போயிட்டு அவரோட மக்களை சந்திக்க போறாரு, இதுல எதுக்கு நீங்க இந்த அளவுக்கு பயப்படணும்? சரி ஓகே, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன பண்ணாலும் வர 10ஆம் தேதி நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க கரூர் மக்களை போய் சந்திக்க தான் போறாரு. அங்க இருக்க எல்லாரோடய அவர் பேசதான் போறாரு. நேர்ல போயிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆறுதல் சொல்லி அங்க ஒரு எலிஜிபிளான பர்சன் இருப்பாங்களா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அவர் கொடுக்கதான் போறாரு. இதை யாராலுமே மாத்த முடியாது, யாரால இதை மறக்கவும் முடியாது. சோ இந்த மாதிரி தளபதி அப்டேட்ஸ் டெய்லி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் அப்டேட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.